பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறது அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தின் சிறப்புகள் பற்றி தான். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக விளங்குகிறது. ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பமாகுது. ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலமாகும். இந்த மாதத்தில் தான் புனித நதிகளில் நீராடுதல் மற்றும் பண்டிகைகளின் தொடக்க காலமாக இந்த மாதம் விளங்குகிறது. இந்த மாதத்துல தான் கிராமப்புறத்துல இருக்கிற காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன் மற்றும் அனைத்து கிராம தேவதைகளுக்கும் பூஜைகளும் விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆடிப்பூரத்தன்னைக்கு ஆண்டாள் பிறந்த நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல ஆண்டாள் ஆடிப்புறத்தன்று ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தருள செய்வாங்க. அங்க திருப்பாவை நாச்சியார் திருமொழி, திருப்பல்லாண்டு, பாசுரங்கள் பாடுவாங்க. இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து மக்கள் அனைவருக்கும் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும்படி ஆசீர்வதிப்பாள் என்பது ஐதீகம். மற்றும் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடிப்பூரம், ஆடி தபசு, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி இதை பற்றின சிறப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம வரும் தொகுப்புல பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.